இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாளத்தில் வெளியாகி தமிழில் சக்கப்போடு போட்டுட்ருக்கிற மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்தினுடைய கதைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த படம் என்ன ஆக்ஷன் படமா, இல்லை த்ரில்லர் படமா, இல்லை அட்வென்ச்சர் மாதிரியான ஒரு படமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முதல்ல ரொம்ப சந்தேகமாக தான் இருந்தது. இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் படமா அப்படின்னு கூட இருந்தது. பட் இதெல்லாம் கிடையாது. அது அட்வென்ச்சர்னு நினச்சி போயிட்டு ஒரு மிஸ் அட்வென்ச்சர் ஆன ஒரு படம் அப்படின்றது தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இப்படி கூட ஒரு படம் எடுக்க முடியுமா? சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ சூப்பராக இருந்தது, மியூசிக் அதை விட சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாத ஆர்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஆர்ட் டைரக்டர், அப்பா இப்படியெல்லாம் கூட சிம்பிள் பட்ஜெட்டில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியை தான் கொடுத்தது. ஆச்சரியத்தையும் கொடுத்துருக்குது இந்த மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் பார்த்தீங்கன்னா கோடியாக போட்டு எடுக்கிறாங்க, எத்தனையோ கோடி போட்டு எடுக்கிறாங்க. ஆனால் அதில் சரியான கதையம்சம் இருக்காது. பார்க்க போகும்போதே என்னடா படம் இது, ஏன்டா இப்படியெல்லாம் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத போகும். தேவையில்லாத ஒரு ஹீரோயினை கொண்டுட்டு கதையில் ஹீரோயினுக்கு வேலையே இல்லைன்னா கூட கம்பல்சரி ஹீரோயின் ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி தாட்டெல்லாம் இவங்களுக்கு இருக்கிற வரைக்கும், இப்போ எப்படி தமிழ் திரையுலகம் கீழே இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்கும் இனி வர காலங்களிலையும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 கோடி தான் அவங்க போட்டிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த குறிப்பிட்ட நாள்லே அவங்க எத்தனையோ கோடி போயிடுச்சு. மேக்சிமம் பாக்ஸ் ஆஃபீஸில் பிச்சு உதறிட்டு இருக்குது. 300 கோடி தாண்டியாச்சு. அதுவே அவங்க சொல்கிறது கம்மியாக தான் இருக்கும் போல இருக்குது. ஏன்னா ஒரு மலையாள படத்தை தமிழர்கள் தமிழ் படம் போல் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது இந்த மஞ்சுமல் பாய்ஸ் தான். மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ட்டு இல்லை, புலிமுருகனாக இருக்கட்டும், இன்னும் கூட சில படங்கள், பிரேமம், இந்த மாதிரி படங்கள்லாம் கூட கொஞ்சம் நல்லா ஓடின படங்கள் தான். ஆனால் அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்டுடுச்சு மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு படம் இது. ஃப்ரெண்ட்ஷிப் படம் தான் முதல்ல நினச்சிட்டு இருந்தோம். பட் அப்படி கிடையாது. அது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு மஞ்சுமல் அப்படின்ற கிராமம், அதாவது கொச்சினில் இருக்கிற ஒரு சிறிய கிராமத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க. சின்ன பசங்களாக இருக்கிறாங்க, சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. இப்போ வளர்ந்துடுறாங்க. எப்படி இருந்தாலுமே சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவங்க ஒன்றா விளையாடுறது, பெரிய பிள்ளைங்களானாலும் சரி ஒன்றாவே இருக்கிறது, என்ன பண்ணாலும் சரி எல்லாருமே ஒன்றாவே பண்ணுறது, தண்ணியில் போய் நீச்சல் அடிக்கணுமா ஒன்றாவே குதித்து நீச்சல் அடிக்கிறது, இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கை பயணம் போயிட்டே இருக்குது. சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது வளர்ந்துடுறாங்க. வளர்ந்துட்ட பிறகு என்ன பண்ணுறாங்க, ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. அது வளர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளையாடிட்டுலாம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி எல்லாம் காட்டுறாங்க. வேளாங்கண்ணியில் ஒரு கல்யாணத்தில் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் கேங் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் ஜாலியாக இருக்கும்போது ஒரு கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி ஒன்று காட்டுறாங்க. இந்த கயிறு இழுக்கிற போட்டியில் யார் ஜெயிப்பா அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கயிறு இழுக்கிற போட்டியில் ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஏன்னா நம்ம மஞ்சுமல் கேங் இதில் தோத்துடுது. சோபின் சாகிர் அவர் தான் குட்டன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கதாபாத்திரம். சோபின் சாகிர் பற்றி தெரியாதவங்க அவ்வளோ இருக்க முடியாது. ஏன்னா அவர் நடித்த எல்லா படத்துலையுமே ஒரு கதாபாத்திரமாகவே மாறிடுவார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா ஃபஹத் ஃபாசில் மாதிரி சோபின் சாகிர் கூட ஒரு கதாபாத்திரம் கொடுக்குறாங்கன்னா அந்த கதாபாத்திரத்தோடு ஒன்றி அப்படியே வாழ்வாங்க. ஈவன் ஃபஹத் ஃபாசிலும் சரி, இவரும் சரி, சோபின் சாகிரும் சரி, அவர் இந்த படத்தில் குட்டன் அப்படின்ற கதாபாத்திரத்தை எடுத்திருந்தார். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. இந்த குழிக்குள்ளே விழுந்துடுறாரு பார்த்தீங்களா, அவருக்கு ரொம்ப சுபாஷ்க்கு ரொம்ப நெருங்கிய நண்பராகவும் இருக்கிறாரு. தோல் மேலே கை போட்டுட்டு வரும்போது கூட சோபின் சாகிர் மேலே தான் தோல் மேலே கை போட்டு வர மாதிரி காட்டுறாங்க. இப்போ 11 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க. அவர் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரமாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சுபாஷ் அப்படின்ற கேரக்டரும் இந்த கதாபாத்திரத்துக்கு அதாவது இந்த படத்துக்கு மிக முக்கிய கதாபாத்திரமாக விளங்குறாங்க. இது உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வை கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான். அப்போ நடந்தது 2006 நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு வெளியில் வரல. வெளியில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கு முன்னாடி கமுக்கமாக அப்படி முடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இப்போ மீடியாக்களினுடைய வெளிச்சம் படாததால் அது அப்படியே மூடப்பட்டுடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். குணா குகையை எப்படி மூடினாங்களோ அதே மாதிரி தான் ஆயிடுச்சுன்ற மாதிரி. அந்த தழுவி இந்த படத்தை எடுத்திருக்கும் போது டாப்
ஹிட்டு அப்படின்ற மாதிரி தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் இருக்குது. என்னதான் 11 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட குறிப்பிட்டபடி ஒரு 4 பேர் தான் சுற்றி அந்த கேரக்டர்ஸ் தான் ரொம்ப காட்டப்படுற கேரக்டராகவும் இருக்குது. ஏன்னா எல்லாரையுமே காட்டினாங்கன்னா கதையே பத்தாது இல்லை. அதனால் அந்த 4 கேரக்டரை வந்து ரொம்ப அதிகமாக காட்டுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கயிறு இருக்கிற போட்டியில் நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் தோத்துடுது. குட்டன் என்ன பண்ணுறாரு, கோபப்பட்டு குட்டன் கயிறு இழுக்கல, எதிரில் நின்று தான் பார்த்துட்டு இருக்கிறாரு, இருந்தாலும் கோபப்பட்டுட்டு போயிடுறாரு. என்னடா அது நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நம்ம எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சில இடங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடம்லாம் அவ்வளோ பைசாலாம் நம்மக்கிட்ட இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கோவா போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. கோவாவுக்கு போகிறதுக்கெலாம் அந்தளவுக்கு நம்மக்கிட்ட பைசாலாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், கொடைக்கானல் போயிடுவோம். ஏன்னா கேரளா பார்டர் தானே, தமிழ்நாடு பார்டர் தானே. அதனால் வந்து முக்கால்வாசி கேரளாவில் இருக்கிறவங்க நம்ம எப்படி மூணார் போகிறோமோ அந்த மாதிரி கேரளாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொடைக்கானலில் அவங்கள நிறைய பார்க்க முடியும். கொடைக்கானலை சுற்றி பார்க்குறதுக்கு தான் அவங்க அதிக அளவில் வருவாங்க. ஸோ கொடைக்கானல் பிளான் பண்ணிடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் வந்து எல்லோரும் ஓகே ஆகிடுறாங்க. அதில் இவர் என்ன பண்ணுறாருன்னா சுபாஷ், முக்கியமான கேரக்டர் இருக்கிறார் பார்த்தீங்களா சுபாஷ், அவர் வந்து இல்லைடா என்கிட்ட பைசா இல்லை, என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னடா இவன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த 10 பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவர் அந்த ஒருத்தர் வந்து பிரசாத் நினைக்கிறேன். அவர் வந்து எனக்கு ஆஃபீஸில் இது பண்ணுறாங்க, என்னது போனஸ் போடுறாங்க, ஸோ நான் போகணுண்டா, நான் என்னால் வர முடியாது ட்ரிப்புக்கு, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது குட்டன் என்ன பண்ணுறாருன்னா கம்பல் பண்ணி இவரை கூப்பிட்டுடுறாரு சுபாஷை. டேய் நீ வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஒரு வண்டியில் போகிறாங்க. அந்த வண்டியில் வந்து டிரைவர் ஒருத்தர் இருக்கிறார். டிரைவர் வந்து பிரசாத். அவர் ஒருத்தர் வந்து எக்ஸஸாக இருக்கிறார் இந்த கதையில். ஏற்கனவே இவங்களுக்கு வேளாங்கண்ணி காட்டினாங்கல்ல, வேளாங்கண்ணியிலே பார்த்து பேசும்போது அவர் ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறாரு. அப்போ பார்த்து இவங்க பேசும்போது சரி நாங்கள் எங்கேயாவது போகணுன்னா உங்களை கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஸோ இவங்க கொடைக்கானல் பிளான் பண்ண உடனே அவருக்கு தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. அவர் வந்துடுவார். இப்படியே வந்துட்டு போது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து முதல்ல போகும்போதே பழனி அடிவாரம் தானே, பழனியில் வந்து இறங்கி சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு கிளம்புவாங்க. கிளம்பி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் போகணுன்னு நினச்சாங்களோ மனசு விட்டு சந்தோஷமாக, அதாவது தமிழ்நாடு வேறு ஒரு ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்ட்டுலாம் இல்லை, தன்னுடைய ஸ்டேட்டில் வீட்டு பக்கத்தில் சுற்றுற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு கைடு இருப்பார், நீங்கள் எங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை நிற்க வச்சு இவங்க எல்லாம் ஃபோட்டோ பிடிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அதாவது எல்லாத்தையும் முடிச்சுட்டு போட்டிங் கீட்டிங் எல்லாம் போயிட்டு கடைசியாக வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கமல்ஹாசன் குணா படத்தில் நடித்த அந்த குகை இங்கே தாண்டா இருக்குது, நம்ம குகைக்கு போய் பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வருது. அதாவது எல்லோ கலர் ஜர்க்கின் போட்டுட்டு இவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் இதை வந்து ரொம்ப மெயினாக கூப்பிட்டுட்டே போகிறது, நம்ம போகலாம் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறதே அவர் தான். சரி ஓகே நம்மளும் போய் பார்ப்போம்டா, எல்லாத்தையும் முடிச்சாச்சு. போகிற நேரத்தில் தான் அவங்க இந்த மாதிரியே ஒரு ஐடியா பண்ணுவாங்க. ஓகே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அங்கே கைடு அப்போவே சொல்லுவார், இந்த பக்கம்லாம் ரொம்ப போகக்கூடாது, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் அது இவங்களுக்கு விழாது காதில். போயிடுவாங்க. போனால் ஃபுல்லாக கேட் போட்டிருக்கோம், ஏதாவது உள்ளே என்ட்ரு ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வந்து வனத்துறை என்ன பண்ணியிருப்பாங்க, பெரிய கேட்டெல்லாம் போட்டு இரும்பு கம்பியெல்லாம் அடித்து வச்சுருப்பாங்க. நம்ம ஆளுங்க என்றைக்கு நம்ம சொல்கிறத ஒரு கவர்மெண்ட் ஏதாவது சொல்லுதுன்னா நம்ம என்றைக்கு செய்திருப்போம், இன்ட்ரெஸ்ட் ஜாலி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எட்டி பார்க்கும்போது அதுக்கு முன்னாடியே 3 பேர் உள்ளே இருந்துட்டு வெளில வருவாங்க. அவங்க எப்படியோ உள்ளே பூந்துகிந்து எப்படியோ உள்ளே போயிட்டு அட்வென்ச்சர் ட்ரிப் பண்ணும்போதே ஒரு த்ரில்லர் வேணும்ல, அதனால் த்ரில்லிங்காக இருக்கணும்ன்ட்டு அவங்க 3 பேரும் உள்ளே இறங்கி போயிடுவாங்க. போயிட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்கிறத இவங்க பார்க்கும்போது அப்போ தான் சொல்லுவாங்க, அவங்களாம் உள்ளே போயிட்டு வராங்கடா, நம்மளும் போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்களும் கிளம்புறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு உள்ளே போகும்போது அப்புறம் தான் பின்னாடி சொல்லிட்டு இருப்பார் கைடு, நமக்கு காட்டுவாங்க அவர் சொல்கிறத, அவங்க காதில் விழாது, ஆனால் நமக்கு தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி அந்த குகைக்குள்ளெல்லாம் போகக்கூடாது, அது ரொம்ப ஆபத்தானது, இது வரைக்கும் வந்து நிறைய பேர் அதில் விழுந்து செத்து போயிருக்காங்க, சூசைட் பண்ணுறதுக்குனே அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு அது தெரியாது. மற்றவங்க டூரிஸ்ட் வராங்களே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும், ஐயோ ரொம்ப பயங்கரமான இடம் போல் இருக்காது அப்படின்ற மாதிரி.
பட் இவங்க இறங்கிடுவாங்க. இறங்கி ஒருத்தராக அப்படியே ஒத்தேடி பாதை மாதிரி இருக்கும், அது வழியாக உள்ளே போகிறாங்க. ஆனால் இதுக்கு மேற்பட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த இடம் தான். ஆனால் கட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சைல்டுஹுட்டில் வந்து இவங்க விளையாண்ட அந்த ஒரு சில காட்சிகள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் மிங்கிள் பண்ணுவாங்க. அந்த இடம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நமக்கு வந்து புரிஞ்சுக்கிடணும் அப்படின்றதுக்காக மிங்கிள் பண்ணுவாங்க. அது எப்படி மிங்கிள் பண்ணுறாங்கன்னா, சின்ன வயசுலேயே வந்து அந்த சுபாஷ் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து என்னன்னா, அவர் கொஞ்சம் பயப்படுவார். நார்மலாக வந்து நீச்சல் அடித்து எல்லாமே குதிப்பாங்க. ட்ரௌசர் போட்டுட்டு சின்ன பசங்களாக இருக்கும்போது ஓடி வந்து குதித்து எல்லாம் நீச்சல் அடிப்பாங்க. ஆனால் இவர் மட்டும் கொஞ்சம் சுபாஷ் மட்டும் கொஞ்சம் பயப்படுவார் நீச்சல் அடிக்கிறதுக்கு. குதிக்கவே பயப்படுவார். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்கரேஜ் பண்ணி, நீ குதி, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாரும் திரும்பி இருக்கும்போது வந்து குடுகுடுன்னு வந்து குதிச்சிருவார். அப்போ ஒரு பார்க்கலாம், மோதி பார்க்கலாம் அப்படின்ற அந்த ஒரு இது ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிற அந்த ஒரு தன்மை வந்து சுபாஷ் கிட்ட இருக்குது அப்படின்றத அதை ஒரு கனெக்ட் பண்ணுவாங்க டைரக்டர். அதனால மியூசிக் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு எப்படி மியூசிக் போடணும் அப்படின்ட்டு தெளிவாக போட்டு வச்சுருக்காங்க. காட்டு கத்தல், காட்டு இறைச்சல் அப்படியெல்லாம் சுத்தமாக எதுவுமே இல்லாமல் எந்த இடத்துல எந்த மியூசிக்கை எப்படி போடணும், எந்த இடத்துல லவுட் பண்ணணும், எந்த இடத்துல த்ரில்லராக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே சொல்கிறோம். நம்ம ரொம்ப வந்து பாராட்டணும். நான்லாம் வந்து ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா யோசிப்பேன், ச்சே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மியூசிக் டைரக்டர் மாதிரி வேறு எங்கேயுமே அந்த அளவுக்கு மியூசிக் போட மாட்டேங்கிறாங்களே. இளையராஜாவாக இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மானாக இருக்கட்டும், யுவன் சங்கர் ராஜாவாக இருக்கட்டும், அவங்களுடைய மியூசிக் அளவுக்குலாம் மற்றவங்களால வர முடியலையே அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பேன். ஒரு பெருமையாக கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதையும் தாண்டி சுஷின் அப்படின்ற ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. பா, என்ன மாதிரி போட்டிருக்காரு தெரியுங்களா? சீரியஸ்லி எந்த இடத்துல எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக தெரிஞ்சிருக்குது. நம்மளை வந்து ஆக்சுவலாக அந்த அந்த எப்படி நம்மளே அந்த குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை உருவாக்குச்சுன்னா நிச்சயமாக அது வந்து ஒரு மியூசிக் தான். கண்டிப்பாக மியூசிக்கை வந்து இந்த இடத்துல பாராட்டியே ஆகணும். சினிமாட்டோகிராஃபிக் சொல்லிக்கவே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி அப்படின்னும் போது இந்த சைல்ட்ஹுட் டைம் எல்லாம் காட்டிகிட்டு கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இவங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மேலே ஏறி அங்கே ஒரு இது இருக்குது, கல் மாதிரி இருக்குது. அந்த கல்லில் பார்த்தீங்கன்னா போய் மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அதாவது சும்மா நம்ம எப்போ போனாலும் பாறையை பார்த்த உடனேவே நம்ம எதையாவது எழுதுவோம்ல, நம்ம பேரை எழுதிடுவோம். இல்லை தமிழ்நாட்டில் இப்போ சென்னைனா சென்னைன்னு எழுதிடுவோம் அப்படின்னு. அது ஒரு ஜாலி தானே, ஒரு சந்தோஷம் தானே. அந்த மாதிரி மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டாங்க. எழுதிட்டு பாட்டு வேற பாடுவாங்க. நம்ம இவர் கமல்ஹாசன் அவர் சொல்லுவார்ல, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்லன்னு. அந்த மாதிரி அதே மாதிரி இவங்க ஒரு என்ஜாய்மெண்ட்டில் வந்து கத்துவாங்க கமல்ஹாசன் மாதிரி. கத்திட்டு இருக்கும்போது கீழே வந்து என்னென்னா சுபாஷ் அப்புறம் இன்னும் ஒரு 2 பேர் கீழே இருப்பாங்க. இவங்க கீழே இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க மஞ்சுமெல் பாய்ஸ்ன்னு எழுதியிருப்பாங்களா, அவங்க கூப்பிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்துட்டு கூப்பிடும்போது இவர் சுபாஷ் என்ன பண்ணுவார், கீழே சருகுகளாக இருக்கும், காஞ்ச இலை சருகுகள். ஏன்னா கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்படியே ஒரு பொந்து மாதிரி தான் இருக்கும். அதில் வழியாக வௌவால்லாம் பறந்து போயிட்டே இருக்கும். கீழேருந்து மேலே பார்த்தா அது மட்டும்தான் தெரியும். அப்படின்னும் போது அவங்க அது மேலெல்லாம் பார்த்துக்கிட்டு ஜாலியாக போயிட்டே இருப்பாங்க பாருங்கள். அப்போ அந்த காய்ந்த இலை சருகுகள்லாம் அந்த காலடிக்கிட்ட நிறைய கிடக்கும். இவங்க மேலே நிற்கிறாங்க, பாதி பேர் மேலே நிற்கிறாங்க. ஒரு 3 பேர் 4 பேர் மட்டும்தான் கீழே நிற்பாங்க. அதில் 2 பேர் பின்னாடி நிற்பாங்க. சுபாஷும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் முன்னோக்கி போயிட்டே இருப்பாங்க. அவங்க மேலே இருந்துட்டு வா 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 மேலே வான்னு கூப்பிடும்போது இவங்க முன்னோக்கி போகிறாங்க. முன்னோக்கி போகும்போது அந்த காய்ஞ்ச சருகு அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் கால் வைக்கிறார் பாருங்க, சரக்குன்னு விழுந்துருவார் அது உள்ளார. விழுந்துட்ட உடனே மேலே நின்னவங்களுக்கும் ஒன்றும் புரியாது, பின்னாடி நின்னவங்களுக்கும் ஒன்றும் புரியாது. ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட்ஸ் வந்து என்ன நடந்ததுன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியல. என்ன நடந்திருக்கும், என்ன ஆச்சு அப்படின்ட்டு அவங்க வந்து யோசித்து முடிக்கிறதுக்குள்ளவே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடந்ததுன்ட்டு. அவங்க அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு சத்தம், சுபாஷை காணோம், என்னவோ நடந்திருக்கும், ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்ற மாதிரி இருக்குது. அதில் இந்த ஜெர்கின் போட்டுட்டு ஒருத்தர் நிற்கிறாருல்ல, எல்லோ ஜெர்கின் போட்டுட்டு, அவர் அப்படியே ஷாக் ஆகி அப்படியே நின்றுடுறாரு. அவருக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் அவர் வந்து கடைசி வரைக்குமே ரொம்ப பேச்சும் இல்லாத ஒரு மாதிரி அந்த ஷாக்லேருந்து மீளவே முடியாத மாதிரி இருப்பார். ஏன்னா அவர் தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வாங்க நம்ம போய் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர்றதே அவர் தான். ஸோ அவர் இந்த மாதிரி ஷாக்லேருந்து விடுபடவே மாட்டார்.
மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 15-20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் என்னவோ நடந்திருக்கு அப்படின்னோடனே ஒருத்தராக கொஞ்சம் இதுவாகிடுறாங்க, சகஜ நிலைமைக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அவங்களுக்கு புரியுது, சுபாஷ் கீழே விழுந்துட்டான், கீழே குழி இருந்திருக்கு, சுபாஷ் கீழே விழுந்துட்டான், இப்போ சுபாஷ் இல்லை நம்ம கூட அப்படின்ற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. குரல் கொடுக்குறாங்க, குரலே வரல அங்கேருந்து. இவங்களும் முன்னாடி போய் அங்கே என்னன்னு பார்க்க முடியல, ஏன்னா விழுந்த இடம் குழியாக இருக்குது. இப்போ நம்ம போய் நின்னோன்னா அதுவும் நம்மளையும் இழுத்துடுச்சுன்னா விழுந்துட்டோம்னா ஒன்றுமே புரியல அவங்களுக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறமா மேலே இருக்கிறவங்கெல்லாம் கீழே ஓடி வந்து ரொம்ப கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி நின்றுட்டு சுபாஷ் சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சத்தம்லாம் வரல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப போயிட்டார், அடி ஆழத்துக்கு போயிட்டார். அது வந்து இருட்டு பகுதி, ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கிற பகுதி. இவர் இந்த உள்ள விழுந்த உடனே என்ன ஆகும்னா, இந்த வவ்வாலுங்க, அது குழியில் வந்து குணா கேவில் வந்து வவ்வாலுங்க அதிகமாக இருக்கும். இந்த வவ்வாலுங்க வந்து மேலே அந்த பறக்கும், அந்த குழிக்கு மேலேருந்து அந்த மலை மேலே பறக்கிறப்ப இவர் பார்த்துருவார், கைடு பார்த்துருவார். ஐயோ ஏதோ தப்பு நடந்துருச்சு. ஏன்னா வவ்வாலுங்க வந்து ஒரே டைமில் அப்படி வெளியில் அப்படி கிரீச்சிட்டு பறக்கும்போது அவருக்கு கைடுக்கெல்லாம் முதல்ல நிறைய விஷயங்கள் தெரியும் நம்மளை விடவே. அவங்க சந்து பொந்து இண்டு இருக்கு எல்லா இடத்துக்குமே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இது இங்கே இருக்காது அங்கே இருக்குன்னு ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க. ஸோ அவருக்கு வந்து புரிஞ்சிடுது ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த குணா குகையில் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காகவே நிறைய பேர் போயிருக்காங்க, இல்லை இந்த மாதிரி போய் நிறைய பேர் விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு காட்டுறாங்க. அந்த கணக்கு காட்டுறதே வந்து 13 பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 13 பேர்லாம் இருக்க வாய்ப்பில்லை, அதிகமாக இருந்ததால தான் வந்து கவர்மெண்ட் அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி அவர் பயந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஏதோ நடந்துருச்சுன்ட்டு அவரும் யோசனை பண்ணி நின்றுட்டு இருக்கும்போதே ஃப்ரெண்ட்ஸுங்களில் 2 பேர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ 2 பேர் நீங்கள் போய் வெளில போயிட்டு யாரையாவது கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை துரத்தி விடுறாங்க. அவங்க 2 பேர் போயிட்டு வெளியில் யாரை பார்ப்பாங்க, இந்த கைடை தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்ததால் கைடெல்லாம் தெரியும் அவருக்கு. அப்போ வந்து சொல்லுவாங்க, ஆனால் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம், பதட்டத்தோடு வந்து சொல்லுவாங்க. இவருக்கு கைடுக்கு ஒன்றும் புரியாது. நான் தான் சொன்னேனேப்பா அந்த இடம் ரொம்ப மோசமான இடம் அப்படின்னு அப்படின்ட்டு இவங்க போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் சைல்டுஹுட்டையும் காட்டுவாங்க, விளையாடுற மாதிரியும். இவர் வந்து ட்ரம்முக்குள்ளே அந்த சுபாஷ்ன்ற கேரக்டர் சின்ன குழந்தையில இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்கூல் பாயாக இருக்கும்போதெல்லாம் அந்த ட்ரம்முக்குள்ளே போயிட்டு உக்காந்துக்கிட்டு ஹைட் அண்ட் சீக் விளையாடுவாங்க. அப்போ ட்ரம்முக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இப்படி மேலே இப்படி பார்ப்பாரு. அப்படி மேலே பார்க்கும்போது அந்த ட்ரம்முக்குள்ளேருந்து மேலே பார்க்கும்போது நிறைய அந்த மரங்கள் அப்படியே அந்த குகைக்குள்ளேருந்துட்டு அப்படி மேலே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்த ஒரு ஃபீலிங்கையும் அந்த ஒரு இடத்தையும் சுபாஷ் கீழே விழுந்துட்டு அந்த சுபாஷ் மேலே எக்கி பார்க்குற அந்த ஒரு இடத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த கைடு வந்துடுவார் உள்ளார. கைடு வந்தோடனே என்ன சொல்கிறாங்கன்னா, கைடும் வருவார். அதுக்கு மேற்பட்டு என்னன்னா, அங்கே ஒரு சோளம் விற்றுட்ருப்பார் ஒருத்தர், சோளக்கடைக்காரு. அவரும் என்ன பண்ணுவார்னா, அவர்கிட்டையும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு உள்ளே விழுந்துட்டான் அப்படின்னும்போது அவர் சொல்லுவார், நீங்கள் முதல்ல ஜாக்கிரதையாக அவங்க ஊர் போய் சேருங்க, இனிமேலாம் உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் கிடைக்க மாட்டான், அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சிடுச்சு, அவன் விதி முடிஞ்சிடுச்சு, நீங்கள் எப்படி வந்தீங்களோ சத்தம் காட்டாத அப்படி போயிடுங்க, நீங்கள் உள்ளே போனதே தப்பு, அந்த இடத்துக்குலாம் போகிறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவங்க வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க, எங்களுக்கு காப்பாற்றுங்க, என் ஃப்ரெண்டை காப்பாற்றுங்க, என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேரளாலேருந்து வந்திருக்காங்க இவங்க தமிழ்நாடு, லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேறு ஒன்று. அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கு புரியாது. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும், அவங்க ஒரு பொண்ணு என்ன சொல்லும், அப்பா என்னப்பா ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும். இல்லைம்மா அதெல்லாம் உனக்கு, நீ சின்ன பொண்ணு, உனக்கு தெரியாது, நீ இப்போ தான் வந்திருக்க. அதாவது அந்த பொண்ணு படிக்கிறதுக்காக வெளியூரில் இருக்கும் போல இருக்கு, அப்போ தான் போயிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் உனக்கு தெரியாதம்மா இந்த ஊரை பற்றி, இந்த குகையை பற்றி தெரியாதுமா உனக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போ அது என்ன சொல்லுவோம், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க 4 பேரும் சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போயிட்டு அங்கே விஷயத்த சொன்னால், ரைட்டர்கிட்ட சொன்னால் அவர் என்ன சொல்லுவார், ஏண்டா அங்கே தான் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு போட்டிருக்கல, உங்களை யார் அங்கே போக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாய்க்கு வந்தபடி திட்டுவார். அந்த சுச்சுவேஷனை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்ததோ உண்மையிலே அதை கரெக்டாக தான் காட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரிஜினலாக இருந்த மஞ்சுமல் பாய்ஸ் அனுபவித்தவங்களுக்கு என்ன நடந்ததோ அதை தான் இங்கேயும் காட்டியிருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட்டை எழுதிட்டு இவர் வருவார், இன்ஸ்பெக்டர் வரும்போது சொல்லுவார், இந்த மாதிரி குணா குகைக்குள்ளே பையன் விழுந்துட்டானா, ஃப்ரெண்டு விழுந்துட்டானா, ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க,
காப்பாற்ற சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுவார், என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்தாங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு பெரிய லட்டி எடுத்து சரம் மாதிரி அடித்து துவம்சம் பண்ணுவார். ஏண்டா நீங்களே உங்கள் ஃப்ரெண்டை கொலை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குழிக்குள்ளே விழுந்துட்டான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கதை சொல்லுவார். ஆக்சுவலாக இது மாதிரி நடந்திருக்கும் போல இருக்குது, அதனால தான் அது கரெக்டாக சொல்கிறாங்க, அந்த படத்தில் கரெக்டாக காட்டுறாங்க. ஏன்னா பண்ணியிருப்பாங்க, நமக்கே தெரியும். அப்படின் போது அடித்து துவைக்கிறாரு. அப்புறமா அவனுங்க அழுதுட்டு கெஞ்சி கூத்தாடி எப்படியோ அந்த இன்ஸ்பெக்டரை வந்து அப்படியுமே வந்து நெகட்டிவாக தான் அந்த இன்ஸ்பெக்டர் பேசுவார். அதெல்லாம் முடியாது, இப்போ உன் ஃப்ரெண்டெல்லாம் காப்பாற்றலாம் முடியாது, நீங்கள் போனதே தப்பு, நீங்கள் முதல்ல கிளம்புங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் அங்கே குகைக்குள்ளே போனது தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதே தான் சொல்லுவாரே தவிர அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ண மாட்டார். சரின்னு ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அங்கே இருக்கிற அவங்களுக்கு தகவல் தெரிவித்த உடனே அவங்க வருவாங்க. சரி இவரை கூட்டிகிட்டு போவாங்க போலீஸ்காரரை வண்டியில், அதாவது பிரசாத்தோடைய வண்டியிலே கூட்டிகிட்டு போவாங்க. பிரசாத்தா சுதீஷான்னு தெரியல அவர் பேர், டிரைவருடைய பேர். அவருடைய வண்டியிலே கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போனபோது என்ன பண்ணுவார், வழியிலே இறங்கி அந்த ஒரு டாஸ்மாக் மாதிரி தெரியும், அதில் போயிட்டு நீ போயிட்டு சரக்கு அப்புறம் வந்து பிளாஸ்டிக் அந்த கிளாஸு இதெல்லாம் நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். அந்த சீரியஸ்னஸ்ஸே புரிஞ்சிக்காம சொல்லுவார். அவன் சொல்லுவான், சார் என் ஃப்ரெண்டு குழிக்குள்ளே விழுந்துட்டு இருக்கான் சார், அவன் உயிரோடு இருக்கானா என்னன்னு கூட தெரியல, கொஞ்சம் வாங்க சார் எமர்ஜென்சி சார் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுவானுங்க. இவர் சௌகவாசமாக வந்து டாஸ்மாகில் போய் அதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு வேற சொல்லுவார். போயிட்டு அவனுங்களும் வாங்கிட்டு வருவானுங்க. அப்போ அதில் ஒருத்தன் கேட்பான், சார் கயிறு வாங்கிக்கல சார்ண்ணா, அதெல்லாம் போகும்போது வாங்கிக்கலாம், போகிற வழியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக சொல்லுவார். அவன் வேறு வண்டியை வேகமாக ஓட்டுவான். வண்டி வேகமாக ஓட்டும்போது அந்த கையில் வச்சுருந்த கிளாஸ்லேருந்து அந்த சரக்கு தழும்பி கீழே விழுந்துட்டு அதுக்கு வேறு டென்ஷன் ஆவார் இவர். சார் என் ஃப்ரெண்டு குழிக்குள்ளே இருக்கிறான் சார், இந்த அளவு கூட நான் ஃபாஸ்ட்டாக போகலன்னா நான் மனுஷனே இல்லை சார், அவனுக்கு கோவம் வந்துடும் அப்படி சொல்லிட்டு அப்புறமா போயிடுறாங்க. போயிட்டு கயிறு எடுத்துகிட்டு இறங்கி வேகமாக உள்ளே ஓடுறாங்க. ரீச் ஆகிடுறாங்க, அந்த இடத்த ரீச் ஆகிட்டோடனே கயிறு எடுத்துகிட்டு இறங்கி வேகமாக ஓடுறாங்க. அதுக்குள்ளே உள்ளூர் ஆளுங்களாம் வந்துடுறாங்க. கொஞ்சம் இவர் சோளக்கடை வச்சுருந்தாருல கடைக்காரர், அவர் வந்துடுறாரு, கைடு இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸும் வந்துடுறாங்க. சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்போது எல்லாம் சொல்லுவாங்க. அப்பயும் அங்கேயும் வந்து அந்த போலீஸ்காரர் என்ன சொல்லுவார்னா நெகட்டிவாக தான் பேசுவார். அவன்லாம் உயிரோடு இருக்க மாட்டான், தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதீங்க, போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாகவே பேசுவார். ஆனாலும் ஒரு இன்ச்சு கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நகரவே மாட்டாங்க. எங்கள் ஃப்ரெண்டு இல்லாத நாங்கள் போக மாட்டோம், இல்லைன்னா நாங்களும் இதுலேக்குள்ளே விழுந்துருவோம் அத்தனை பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு தான் ஒருத்தராக ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லேருந்து ஒருத்தராக என்ன பண்ணுவாங்க, சரி முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்புறமா இவங்க கூப்பிட்டு பார்ப்பாங்க. சுபாஷே அப்படின்னு சொல்லும்போது அவன் உள்ளேந்துட்டு வந்து மெல்லிய குரலில் சத்தம் வரும். உள்ளேந்துட்டு கூப்பிடுவான், குட்டாக்கா அப்படின்ட்டு கூப்பிட்றான் இவங்களெல்லாம். அப்படின்னும் போது என் ஃப்ரெண்டு உயிரோடு தான் இருக்கான் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க ரெடியே ஆகுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரில் ஒருத்தரை வந்து கூப்பிட்டு, சரி நீங்கள் வந்து நாங்கள் கயிறு போடுவோம், அவரை பிடிச்சிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர் இருப்பார், அவர் கைடெல்லாம் சொல்லுவாங்க, சார் இவர் வந்து கயிறு போட்டால் பிடிச்சி ஏறுற நிலைமையில அவர் இருக்க மாட்டார், நிச்சயமாக இருக்க மாட்டார், யாராவது ஒருத்தர் உள்ளே இறங்கி தான் சார் அவரை கூப்பிட்டு வர முடியும் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லுவாங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. அதுக்கே வந்து ரொம்ப கோபம் வரப்படுவார் இவர், யார் இறங்குறது, அதெல்லாம் இறங்க முடியாது அப்படி இப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் இருப்பாங்களே, அங்கேருந்து ஒருத்தர் வந்து இறக்கலாம்னு சொல்லிட்டு கயிறுலாம் கட்டி இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் அந்த குழியை பார்த்த உடனேவே, ஏன்னா அதுக்கு குறிப்பிட்ட தூரம் போனோடனே அந்த குழியில் ஆக்சிஜன் இருக்காது, இந்த குழியை பார்த்த உடனேவே அவருக்கு வந்து ஒரு மாதிரி பயம் வந்துடும். அப்போ வந்து ரெஸ்கியூ ஆஃபீஸர் சொல்லுவார், இறங்குடா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார், என்னால் இறங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லுவார். ஏன்னா மழை வேறு வரும் இந்த டைமில், அதாவது இவங்க போய் இந்த போலீஸ் எல்லாம் கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மழை வேறு வரும். அந்த மழை வரும்போது அந்த தண்ணி உள்ளே போகக்கூடாதுன்னு அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க போயிட்டு அந்த அணை கட்டி இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா. சோபின் சாகிர்லாம் அப்பா ஃபென்டாஸ்டிக் ஆக்ட். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை உள்ளே விடாமல் தடுத்து அப்படியே இது பண்ணுவாங்க, உள்ளே போயிடக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸுங்க எதுவும் ஆகிடக்கூடாது ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அணை கட்டி தண்ணியை தடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப உண்மையிலே வந்து எப்படின்னா கண்டிப்பாக வந்து அழுதுருவோம் அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா. அப்படியே போயிட்டுருக்கும்போது அவர் இறங்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு.
இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, குட்டன் என்ன பண்ணுறாரு, இதுக்கு மேற்பட்டு இவங்கள நம்பி புண்ணியம் இல்லை, இவங்களில் யாரும் இறங்க போகிறதில்ல, அதுக்குள்ளே அவன் செத்து கூட போயிடலாம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் இறங்குறேன் சார் அப்படின்னு சொல்கிறான். அதுக்குள்ளே போலீஸ்கார் சொல்கிறார், ஏன் ஒருத்தன் செத்தது பத்தாதுன்ட்டு நீ வேற இறங்கி சாவ போறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் திட்டுவார். அப்புறமா இல்லை சார் அவன் இல்லாத நாங்கள் போக மாட்டோம், நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்புறமா இன்னும் ஒரு ஃப்ரெண்ட் சொன்னான், அவன் இறங்கலைன்னா நான் இறங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சொல்லும்போது சரி அவன் வந்து ஃப்ரெண்டு இல்லாமல் போக விரும்பலை அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இவங்களுக்கு புரியும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து குட்டனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீ கீழே இறங்குனீன்னா அவனுக்கு எப்படி சுபாஷ்க்கு வந்து நாட் போட்டு எப்படி மேலே தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாட் போட கற்று தருவாங்க. பெரிய கயிறு, அந்த கயிறு விடுவோம், நீ வந்து எப்படி அவனை உன்னோட அணைச்சி நாட் போட்டுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாட் போட கற்று தருவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி ஆகிட்டு குட்டன் ரெடி ஆகிடுவான் உள்ளே இறங்குறதுக்கு. குட்டன் ரெடி ஆகிட்ட பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கயிறை விடுறாங்க. பொறுமையாக எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே இறங்குறான் உள்ளார. இறங்கும்போது இருட்டாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை வந்து ஆன் பண்ண மாட்டேங்கிறான். ஏன்னா பயமாக இருக்குது, எப்படி இருக்குன்னே தெரியாது, உள்ளேருந்து ஒரே வவ்வாலுங்களாக வருது, உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவார்னா, அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவார்னா, அங்கே ஏற்கனவே அதுக்கு பேர் டெவில்ஸ் கிச்சன் ஒரு பேர் இருக்குது, சாத்தான் இருக்குது, பேய் இருக்குது, இந்தாப்பா எலுமிச்சம்பழம் நீ ஒன்று வச்சுக்க நான் ஒன்று வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழத்தை வேற வச்சுட்டு இந்த அந்த ஒரு மைண்டை ஒரு அப்செட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் தானே இதெல்லாம். அப்படின்னும் போது அவருக்கு பயமாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த எலுமிச்சம்பழத்தையும் அவன் உள்ளே வச்சுப்பான், குட்டன் வச்சுக்கிட்டே தான் இறங்குவான். அந்த லைட்டை ஆன் பண்ண மாட்டான், இந்த தலை மேலே இருக்கிற ஹெல்மெட்டில் இருக்கிற லைட்டை. இந்த டார்ச் ஆன் பண்ண ரொம்ப பயம். ஏன்னா ஆன் பண்ணி நம்ம எதையாவது பார்த்துட்டோன்னா பயந்துருவோம், மேலே தூக்குங்கன்னு சொல்லிடுவோம், அப்படின்னா அவனை காப்பாற்ற முடியாத போயிடும், அதனால் நம்ம பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் லைட்டையே ஆன் பண்ணுவான். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப உணர்வுபூர்வமாக ஒரு படம். என்ன தான் செட் போட்டு எடுத்திருந்தாலும் சரி, சீரியஸாகவே குணா குகையில் எடுத்த மாதிரியே தான் அந்த படம் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உணர்வுகளோட மனித உணர்வுகளோட ஒன்றி போய் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இறங்குனா ஒரு 120 அடி 120 அடி வரைக்கும் தான் போகுது கயிறு, அதுக்கு மேற்பட்டு கயிறு இல்லை. உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவ்வளோதான், இதுக்கு மேற்பட்டு நீ இறங்க முடியாது, நீ இறங்கினீன்னா நீ செத்துருவ, நீனு அதுக்கு மேற்பட்டு ஆக்சிஜன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா கயிறு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கேட்டு யார் சொல்கிறா, இந்த எல்லோ ஜர்க்கின் போட்டுக்கிறது தான் குழிக்கு பக்கத்தில் இருந்துட்டு குனிஞ்சிக்கிட்டு என்ன நடக்குது, அங்கேருந்து குரல் வர்றதா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவர் தான். மீதி பேர்லாம் இங்கே வேலை செய்துட்டு இருப்பாங்க. அப்படின்னும் போது இப்போ கயிறை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கயிறை இறக்குங்க, வேறு இன்னொரு கயிறை டைப் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் பண்ண மாட்டான் அப்படின்றவாங்க. இல்லை செத்துருவான் அவன், ஆக்சிஜன் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன பண்ணுவேன், நீங்கள் கயிறு நீங்கள் போடலைன்னா நான் இங்கே கயிறை அறுத்து விட்ருவேன் நான் அப்படின்னு சொல்கிறான் குட்டை. இங்கே நான் கயிறை அறுத்துருவேன், நானும் விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. சரி அந்த மாதிரி பண்ணுற ஆள் தான், ஏன்னா ஃப்ரெண்டுக்காக என்னன்னாச்சும் இவனுங்க பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு போயிடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, இன்னும் ஒரு கயிறை வந்து முடிச்சு போட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. இன்னொரு கயிறு முடிச்சு போட்டு அனுப்பும்போது அது உள்ளே போகுது. அது இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது பார்த்துட்றான் அவனை, சுபாஷை பார்த்துட்றான். பார்த்தவொடனே இவனுக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை. அவன் சுபாஷ் என்ன பண்ணான்னா, விழுந்த வேகத்தில் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு, உடம்புலாம் ட்ரெஸ் இருக்குது, அது ரத்த காயமாக இருக்குது, ரத்த கலரியாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரௌசர் மட்டும் போட்டிருக்கிறான், அதுவுமே கிழிஞ்சு இருக்குது. அவனை இப்போ அப்படியே நடுங்கிட்டு பயத்தில் ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்கும், அந்த மனுஷனை பார்க்கும்போது எப்படி இருக்கும். இவனுக்கு வந்து அவனை பார்க்கும்போது சந்தோஷமும் வந்துடுது குட்டனுக்கு, அவனை எப்படியாவது காப்பாற்றி மேலே தூக்கிட்டு போயிடணும் அந்த ஒரு வெறியும் வந்துடுது. அப்புறமா அவனை பிடிக்கும்போது டச்சே பண்ண முடியாது, ஏன்னா கிராச்சஸ் அப்படியே உடம்பெல்லாம் செதறி போயிருக்குது. அப்படின்னும்போது என்ன பண்ணுறது, டைப் பண்ண கூட முடியாது. அப்புறமா வந்து எப்படியோ அவங்க சொன்ன மாதிரி அது வேற கேட்குறாங்க, உனக்கு நாட் போடுறது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாங்க. ஆனால் அவனுக்கு அதெல்லாம் தெரியல, அதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல. ஏன்னா அவனுடைய என்ன மைண்டில் இருக்குன்னா, என் ஃப்ரெண்டை எப்படியோ காப்பாற்றி மேலே கூட்டு போகணும், இது மட்டும்தான் இருக்கும், மற்றதெல்லாம் அவனுக்கு எதுவுமே இருக்காது. உடனே என்ன பண்ணுவான், கீழையும் நெஞ்சுக்கிட்டையும் இடுப்புக்கிட்டையும் ஒரு டைப் பண்ணுறான். அவனையும் கட்டி முடிச்சு போட்டு எடுத்துட்டு மேலே கொஞ்சம் தூரம் வரும்போது என்னன்னா, அந்த குகை வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆழ்துளை கிணறு மாதிரிலாம் இருக்காது, அப்படியே ஜிக்ஸாக்காக அப்படியே ஷார்ப்பாக இப்படியும் அப்படியுமா இருக்கும். ஸோ இவங்க கயிறு தூக்கணுன்னா கூட போயிட்டு அந்த ஹெல்மெட்டால் வந்து அடுத்தடுத்த கல்லில் வந்து குட்டன் வந்து இடிச்சிக்கிட்டே இருப்பான்.
அது மாதிரி இழுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவனுக்கு வந்து வலி தாங்க முடியாது சுபாஷ்க்கு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, போயிட்டு ஒரு கல்லில் இடிக்கும்போது சடக்குன்ட்டு ஃபோர்ஸாக 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. குட்டனும் விழுந்துடுறான், இவனும் விழுந்துடுறான். அப்படி 2 பேரும் விழுந்துரும்போது அங்கே கயிறு கட்டி தூக்கிட்டு இருந்தவன் என்ன பண்ணுவான், சர்ருன்னு குழிக்கிட்ட வந்துடுவாங்க, குழிக்கிட்ட வந்துடுவாங்க. அப்போ தான் போயிட்டு அந்த ரெஸ்கியூ டீமு, ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு, போலீஸ் எல்லாம் சேர்ந்து கயிறை பிடிச்சிருக்கும். அது வரைக்கும் அவங்க வந்து ஒரு நம்பிக்கையற்ற தனமாக தான் நின்றுட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் தான் போயிட்டு இழுப்பாங்க. இழுக்கும்போது இந்த கயிறு என்ன ஆகும், அந்த ஜிக்ஸாக்காக இருக்கிறதால போயிட்டு ஒரு பாறையில் வேற நல்லா போய் மாட்டிக்கும். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது. இப்போ அவங்க இழுத்தாங்கன்னா அவன் மண்டை தான் போய் இடிக்குமே தவிர கயிறு இதுவாகாது. இப்போ கயிறை வந்து இப்போ வெளியில் எடுக்கணும். இவன் என்ன பண்ணுவான், அப்படியே கட்டி அப்படியே அணைச்சிப்பான், வயிற்றுக்கிட்ட கையை வச்சு நல்லா டைட்டாக இவனை பிடிச்சிப்பான் சுபாஷை வேற குட்டன். அப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு புரியாது. அந்த கயிறு போயிட்டு இருக்கும். அவங்க இழுத்தாங்கன்னா இவன் ஹெல்மெட் இடிக்கும், அந்த ஜிக்ஸாக்காக இருக்கிறதால. அப்புறமா என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் கயிறை லூஸ் விட சொல்லுவான். கயிறை லூஸ் விட்ட சொல்லிட்டு அடுத்த ஒரு பாறையில் கொஞ்சம் புஷ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அப்படி சைடு வாங்கி வந்துடுவான். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு ரெஸ்கியூ பண்ணுறாங்க. உண்மையிலே அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதே தெரியல. இந்த பேரிடர் மீட்புலாம் அந்த டைமில் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. உயிரை பணைய வச்சு எப்படியெல்லாம் செய்திருப்பாங்க. ஒரு சாதாரண மனிதனே தன்னுடைய உயிரை பணைய வச்சு இவ்வளோ தூரம் செய்யும்போது அவங்க வந்து ட்ரெயின்டு பர்சனாக இருக்கிறவங்க வந்து எப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிடணும். சாரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புஷ் பண்ணி அவன் வந்து மேலே வந்துடுறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து அதில் அந்த டைம் அந்த கயிறு வந்து ஆல்ரெடி இவங்க கயிறு இழுக்கிறதெல்லாம் எக்ஸ்பர்ட் ஆச்சு, இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க தான். அதே மாதிரி கயிறைத்தானே இழுப்பானுங்க. அப்போ அந்த கயிறை வந்து பிடிச்சி இழுப்பானுங்க. அவன் எல்லோ ஜெர்க்கன் சொல்லுவான், இழுங்கடா கயிறை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மேலே தூக்கும்போது அவன் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிடுவான். அப்போ தான் வந்து இந்த இது போடுவாங்க, கமல்ஹாசனுடைய அந்த டைலாக், அந்த பாட்டினுடைய டைலாகு, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைலாகை இது வரைக்கும் 90s கிட்ஸ்லேருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் நம்ம என்ன நினச்சிருப்போம்னா, இது வந்து ஒரு லவ்வுக்கான ஒரு பாடல் அப்படின்னு தான், ஒரு காதலுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி உணர்வுகளோட ஒரு காதலை சொல்கிற பாடல் அப்படின்னு தான் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் இந்த பாடலை நட்புக்காக கூட பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வச்சாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல. அது வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, இந்த பாடல் தான் 70% இந்த படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாடல் வரிகள் அதை எந்த இடத்துல வைக்கணும், எந்த இடத்துல பிளேஸ் பண்ணால் மக்கள் வந்து அந்த உணர்வுகளோடு அதை பார்ப்பாங்க அப்படின்றத அவ்வளோ டேலண்ட்டாக அந்த டீம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அதை தான் சொல்கிறோம், நம்ம அவ்வளோ தூரம் பாராட்டுறோம். அந்த அந்த கயிறை இழுத்துட்டு வரும்போது எந்த பாடல் வரிகளை போடணும், அவன் மேலே வரும்போது எந்த பாடல் வரிகளை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைமிங் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. கண்டிப்பாக சொல்கிறோம், சீட் நுனியில் இல்லை, எல்லாருமே எழுந்து நின்றாங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. கண்டிப்பாக ரெஸ்கியூ பண்ணிடுவான்னு தெரியும். ஆனால் அந்த இடத்துல அந்த பாடலை வச்சு எல்லார் கண்ணையும் வந்து தண்ணியை வர வச்சுருந்தாங்க. அந்த சீன் வந்து கிளைமேக்ஸ்லாம் வந்து சான்ஸே கிடையாது. கண்டிப்பாக வந்து இது வந்து தேட்டர்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அதிரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். அதாவது அசிங்கம் இல்லாத, தவறான ஒரு இது இல்லாத ஒரு, எப்படி எல்லாருமே பார்க்கலாம், குழந்தைகள் முதற்கொண்டு சந்தோஷமாக போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியில் அவனை தூக்கிட்டு 2 பேரும் வெளியில் வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க பார்ப்பாங்க பாருங்க, அவன் நடுங்கிட்டு இருப்பான், ரத்த கலரியோடு நடுங்கிட்டு இருப்பான். குட்டன் வந்து அந்த ஒரு பெருமிதத்தோட அந்த ஷோபின் சாகியரோட ஆக்டிங் அந்த இடத்துல வந்து அடிச்சிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். அதாவது என் ஃப்ரெண்ட்ஸை நான் என் ஃப்ரெண்டை நான் தூக்கிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்கியூ டீமே பயந்தது அந்த இடத்துல உள்ளே போகிறதுக்கு. ஆனால் எங்களுக்கு வந்து நட்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் காட்டியிருப்பார் சௌமின் சாகிர். அவர் பார்க்குற அந்த பார்வை மற்றவங்களை அப்படியே சுற்றி அந்த ஒரு பெருமையாக சான்ஸே கிடையாது. ரொம்ப நல்ல படம். இது வரைக்கும் நான் வந்து ஆக்சுவலாக நான்லாம் சினிமா தேட்டர் போயெல்லாம் படமே பார்த்ததே கிடையாது, படமே பார்க்க மாட்டோம். இந்த படம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டோம், ஆசைப்பட்டோம் இந்த படம். ஆனால் 100% இந்த படம் வந்து ரொம்ப நல்ல மூவி. இதுக்கு வேறு எப்படி சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க.
அதோட காப்பாற்றி கொட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த கயிறை விட்டுட்டு வந்து அவனை தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் ஊரில் போயிட்டு அதாவது கேஸ் ஈஸி எதுவும் வேண்டாம், ஏன்னா அப்போ அந்தளவுக்கு மீடியாவில் இது கிடையாது இல்லை. ஸோ நீங்கள் உங்கள் ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவள் ஃப்ரெண்ட்ஸில் கேட்குறாங்க, இல்லையே நீங்கள் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்களேன்னா, இதெல்லாம் எதுவும் வேணாம், நீங்கள் ஆளை விடுங்க, கிளம்புங்கப்பா நீங்கள் முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க ஊருக்கு கிளம்பிடுறாங்க. கடைசியில் அந்த ஒரிஜினல் பாய்ஸ் இருக்கிறாங்களா ஃப்ரெண்ட்ஸ், யார் விழுந்து உண்மையான சம்பவம் யாருக்கு நடந்ததோ அந்த 11 பேரையும் காட்டுவாங்க. அதில் காப்பாற்றினவரும் காப்பாற்றப்பட்டவரையும் காட்டுவாங்க. உண்மையிலேயே அவங்களுடைய கதையை தழுவித்தான் இது எடுக்கப்பட்டிருந்துச்சு. அவங்களையும் கடைசியில் காட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. உண்மையிலே இந்த படத்தை பார்த்துட்டு அழாமல் யாருமே வர முடியாது. நான்லாம் சென்டிமெண்ட்டை ஐயோ அப்படியே அடிமைன்ற மாதிரி பார்த்த உடனேவே அழுதுற கேஸு. இதெல்லாம் கேட்கவே வேணாம். இவன் போய் குழியிலுக்குள்ளே விழுந்ததுலேருந்து கண்ணு சிவந்தது தான் மிச்சம் எங்களுக்கெல்லாம். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு சிரிப்பாகவும் வருது சொல்கிறதுக்கே. இருந்தாலும் ரொம்ப ஃபென்டாஸ்டிக் படம். வாய்ப்பு இருந்தால் போயிட்டு பாருங்கள். பார்க்கலாம்.